காலத்தில். ஏதோ ஒரு காரணம் அது அண்ணாமலை சொல்லிட்டு தான் கிடச்சிது. தள்ளி இங்கே கிடைக்காதடா அங்கே தாண்டா கிடைக்கும் சொல்லி அண்ணாமலை சொல்லிட்டு தான் முதல்ல வாசித்து அங்கே பிஏ 5 வருஷம், அப்போது 2 வருஷம் எம்ஏ. எல்லாம் யாருமே போஸ்ட் கிராஜ் படிக்க மாட்டேன்னா, பட் உமாச்சிங்கிற பெரியவாள்னால போஸ்ட் கிராட்டை படிச்சது. அது ஃபஸ்ட்டு இது. எம்ஏ படித்தான்னா கவர்மெண்ட்டில் பர்மனெண்ட் உத்தியோகம் கிடச்சிது. என்னை பர்மனெண்ட் பண்ணிட்டோம். அப்படி இருந்து எங்கள் அப்பா எல்லாருமே இன்ஜினியர்ஸ், பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தார். எங்கள் அப்பாவுக்கு எதுவுமே வெளியூர் போக மாட்டார். பூஜை தான் பிரதானம் அவருக்கு. 60 ஆயிடுத்து. அப்போ என்ன சொன்னார்னா என்கிட்ட, நீ மேற்கொண்டு இந்த பிஸ்னஸை பார்க்குறியா இல்லை வேலையிலே இருக்கியா, நான் க்ளோஸ் பண்ணிவிடுவேன்னு சொன்னேன். ஜோசியாலாம் வேலையை விட்டுடலான்னு நான் என்ன. அதுவும் கவர்மெண்ட் பர்மனெண்ட் ஆனதுனால கவர்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணுறது கஷ்டம். நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், மகாசுவாமி சொன்னார்னா வேலையை விட்டு விட்றேன்னு. அப்போ பெரியா வந்து கலவையில் இருந்தான். அப்போ பார்க்குற கலவை வேறு, இப்போ பார்க்குற கலவை வேறு. ஒரு கேட்டுக்கு வெளியில் நாங்கள் நிற்கிறோம். உள்ள பெரியவா இருக்கா. எங்கள் கூட அடையபல ராமகிருஷ்ண தீட்சிதர், அவர் ரொம்ப நண்பர். அவரும் கூட வந்திருந்தார் இது கேட்குறதுக்கு. அவர் வந்து என்ன பண்ணால் நமஸ்காரம் பண்ணிட்டு இருந்தார். எங்கள் தகப்பனார் பெரியவாட்டு இந்த மாதிரி இருக்குது, என் பிஸ்னஸ் பாருங்கிறேன், பெரியவா சொன்னார் தான் செய்வேங்கிறான், என்ன பெரியவா சொல்கிறபடி செய்கிறேன்னு சொல்லிட்டு அதான் வந்து பெரியவா உடனே செய்யட்டும் அப்படின்னு இது சொல்கிறத தீட்சிதர் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கார். உடனே நாங்கள் நமஸ்காரம் பண்ணுறத அவர் எழுந்துட்டார். அவர் என்ன பண்ணார்னா இதையே திருப்பி சொன்னார் பெரியவாட்டு, நாங்கள் சொன்னது தெரியாமல். பெரியவா உடனே என்ன சொன்னால், நடத்தட்டும்னா. நான் சின்ன பையன் தான், குறுக்கு புத்தியானோ இல்லை 2 தாட்டி செய்யட்டும் சொல்லியா, ஒரு செய்யட்டுங்கிறார், ஒரு நடத்தட்டுங்கிறார் அப்படின்னு விட்டுட்டு காலம் பதில் சொல்லுது. நல்லா அப்பாட்டு பேசி நல்லா ஓடிந்து நல்லா போயிட்டு இருந்தது. பல காலம் இன்னொரு கம்பெனியை ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அப்போ தான் புரிஞ்சுது, செய்யட்டுங்கிறது ஒரு கம்பெனியை, நடத்தட்டும்னு ஒரு கம்பெனி வந்ததுன்னு தெரிஞ்சுது. லௌகிகானாம்கி சாதுனாம் அர்த்தம் வாக் அனுவர்த்ததே ரிஷீனா புனராத்தியானம் வாச்சம் அர்த்தோன்னு தாவது. சாதாரண ஜனங்களை சொன்னாக்க அர்த்தத்தை வச்சுட்டு வாசகம் வரும். மகான்கள் சொன்னால் வாச்சம் அர்த்தம்னு அவன் வாச்சம் அர்த்தம் அவள் சொல்கிறதுக்காக அர்த்தம் உண்டாயிடும். ஸோ அந்த மகான் வார்த்தைனா என்ன ஆச்சுனாக்க, அவர் சொன்னதுக்காக அப்படியே செய்யட்டோம்னா ஒரு கம்பெனி, நடத்திட்டான்னு கம்பெனி. அதுவும் என்ன அனுகிரகம்னா சாதாரண அனுகிரகம் இல்லை. வீட்டை சுற்றியே 10 கிலோமீட்டருக்கு 30 வருஷம் வேலை கொடுத்துருக்கார். ஒரு வேலை முடியறது ஒரு வேலை வரும், ஜாஸ்தியும் இல்லை என்ன வேணுமோ வாழ்க்கைக்கு சமிருத்தியாக கொடுத்தார். ஒரு நாளில் 2 நாளில் 30 வருஷம். ஒரு ஸ்கூல் காலேஜில் வேணால் மினிமம் 10 வருஷம் வேலை செய்வோம். அந்த மாதிரி அனுகிரகம் பண்ணி ஓடின்றது. அதான் மகாசுவாமியான கருணை. இதுக்கப்புறம் பல இன்சிடெண்ட்டில் மகாசுவாமி இருந்த இடத்துல ஒரு கார்ட்போர்டு இருந்தது. கார்ட்போர்டு பார்ட்டிஷன் ஒரு 10 அடி உயரத்துக்கு. அது ரொம்ப சீக்கிரமாகிடுது, கீழே விழுந்துடும் போல இருக்கு. அப்போ ஸ்ரீமடத்தில் பெரியவா ரூமில் எதாவது ரிப்பேராக இருந்தால் என்னை கூப்பிடுவா. நான் இங்கேயே இருந்து ராத்திரி பூரா இருந்து என்ன ஒன்று செட்டிலைட் பண்ணி கொடுப்பேன். இந்த பார்ட்டிஷனை மாற்றிடலாம் அப்படின்னு நான் சொன்னேன், பர்மனெண்ட்டாக பண்ணிடலாம், இதை ரிப்பேர் பண்ண வேண்டாம், அலுமினியமாக பண்ணிடுறேன் அப்படின்னு பெரியவா அங்கே இன்சார்ஜ் சொன்னேன். அவள் சொல்லி ஏதோ கொட்டேஷன் கொடுக்கணும்னா ஒருத்தர் நந்தன், ஒருத்தர் நடராஜன், டிபி நடராஜன் ஒருத்தர், அவர்கிட்ட சொல்லி கொட்டேஷன் கொடுத்தாச்சு. வேறு செய்யணும் சொல்லலை, விட்டு போச்சு, எல்லாம் மறந்து போயிடுச்சு எல்லாரும். 1 வருஷம் ஆயிடுச்சு. ஒருத்தர் இதை பற்றி இருந்து எனக்கு யாரும் ஞாபகம் இல்லை. அப்பப்போ நான் என்ன பண்ணேன்னா, சென்னையிலேருந்து காஞ்சிபுரம் வரத்த பெரியவாளை பார்க்க வரத்த சில சமயம் இந்த நடராஜன் கூப்பிட்டே, நீ ஃப்ரீயாக இருக்க வரையா, நான் போகிறேன்னா அவனும் வருவான். இப்படி இருக்காலத்து ஒரு நாள் பெரியவா சொப்பனில் வந்தான். டேய் பையில் எவ்வளோடா ரூபா வச்சுருக்கேன்னு கேட்டான். என்ன 10,000 ரூபா இருக்குது பெரியவா அப்படின்னு. 5,000 ரூபா என்கிட்ட கொடுத்து விடுவோம். சரி பெரியவா. அடுத்த நாள் என்ன பண்ணேன்னா ரூபா எடுத்துட்டேன். நடராஜனுக்கு ஃபோன் பண்ணி, நான் போகிறேன், ஃப்ரீயாக இருந்தா வான்னு, அவனும் வரேன்னா. நேராக ஸ்ரீமடத்துக்கு வந்துவிட்டோம். அப்போ ஆனால் எப்படின்னா, பெரியவா தரிசனம் ஆனோடனையும் அந்த ஆதிசங்கரர் உள்ள இடத்துல செவுத்தில் பெரியவா பிக்ஷா ஆனோடனே உட்காந்து வைப்பான். உட்காந்து வச்சோடனே அந்த பெரியவாட கைங்கரி பண்ணுறவாள்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு அவாவா ஆகாரத்துக்கு போவா. யாரோ ஒருத்தர் இருப்பான். அந்த சமயத்தில் மேட்டூர் சுவாமிகள் வந்து நமஸ்காரம் பண்ண போவார். பப்ளிக்கு கிடையாது, அப்போ கிடையாது. அந்த மத்தியான வேளையில் அவர் போகிறத மேட்டூர் சுவாமி என்ன ஆயிடுச்சுன்னு போவார். நான் வெளிலேருந்தே நமஸ்காரம் பண்ணேன், அவர் உள்ள போய் நமஸ்காரம் பண்ணேன். அன்றைக்கி நடராஜன் வந்தால் நீனும் வாடானா ஆயிடுச்சுன்னா வெளியிலே நமஸ்காரம் பண்ணேன். மேலே பார்த்தார் என்ன.
இந்த மாதிரி சொப்பனம் வந்தது, 5000 ரூபா கொண்டு வந்திருக்கேன், என்ன கொண்டு வான்னுட்டு. அது 50 ரூபா கட்டு, அதை கொடுத்து அமிச்சுட்டு விடுவாங்க. அது வரைக்கும் பெரியவா ரூபாலாம் தொட்டு நான் பார்த்ததில்ல. இந்த கட்டை எடுத்து திருப்பி திருப்பி பார்க்குறாரு. பார்த்துட்டு, ஏண்டா இந்த அலுமினியம் பார்ட்டிஷன் போன சொன்னேன்னே, அவன் வந்திருக்காரு இல்லையா, இந்த 5000 ரூபா அவன்கிட்ட அட்வான்ஸாக கொடுத்துடு. அவனுக்கு சந்தோஷம் தாங்கலை. அட்வான்ஸ் வாங்கினா வேலையெல்லாம் முடிச்சிட்டான். இந்த நடராஜன் இன்னி வரைக்கும் அந்த 5000 ரூபாயை அவன் பெட்டியில் ஜாக்கிரதையாக வச்சுருக்கான். ஏன்னா பெரியவா பணத்தை தொட்டு பார்த்தது இல்லை. அந்த மாதிரி அவனுக்கு அந்த மாதிரி காலத்தில் பார்ட்டிஷன் போட்டு சௌரியமாகி பெரியவா அங்கே இருந்துட்டு இருந்தான். மாமா எப்பவும் பெரியவா இல்லாத போதுதான் நிறைய பேர் வந்து கனவுல எனக்கு பெரியவா வந்தான்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஆனா நீங்க பெரியவா இருக்கும்போதே பெரியவா கனவுல வந்துதான் சொல்றேன். பெரியவா இருக்கும்போதே அவ இந்த மாதிரி நான்